வணக்கம். நான் பாணன் அல்ல, பறையனும் அல்ல, புலையனும் அல்ல, நீ தம்புரானும் அல்ல. தம்புரான் என்றால் மற்ற மனிதர்களை விட மேலானவன், உயர்ந்தவன். அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தங்களை தாங்களே தம்புரான் என்று அழைப்பதுண்டு. நீ தம்புரானும் அல்ல. ஒருவேளை நீ தம்புரான் என்று சொல்லிக்கொண்டால் எனக்கு ஒரு மயிரும் அல்ல அப்படின்னு ஒரு இளைஞன் பாடுகிறான். அந்த பாடலை கேட்பதற்கு ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த இளைஞர்களும் பின்னால் அணிதிரண்டு ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். விடுவார்களா சங்க பரிவாரங்கள்? அந்த இளைஞனின் மீது இன்றைக்கு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த இளைஞனுடைய பெயர் என்ன தெரியுமா? வேடன். அவர் மலையாளிகள் இன்றைக்கு தங்களுடைய தோள்களில் வைத்து கொண்டாடக்கூடிய ஈழத்து தமிழன். ரேப் பாடல் மூலமாக சங்க பரிவாரங்களுடைய தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய மகத்தான புரட்சி பாடகன். என்ன பேசி அவர் என்ன பாடுறார்? அவருடைய பாடல்கள் என்ன இருக்கு? மக்களுடைய வலியை பற்றி அவர்கள் பேசுகிறார். இந்த சமூகத்தில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை தன்னுடைய பாடல்களின் மூலம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதன் மூலம் சங்க பரிவாரங்களுடைய ஆணவத்தை சுக்கு நூறாக உடைத்து கொண்டிருக்கிறார். பொறுப்பார்களா? பொறுத்து கொள்வார்களா? முடியாது இல்லையா? அப்போ ஏதாவது அவனை முடக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. இன்றைக்கு அந்த வேடனை முடக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். கலையை ஆயுதமாக்கி களமிறங்கியிருக்கக்கூடிய இந்த இளைஞனுக்கு பின்னால் இவ்வளவு லட்சம் பேர் அணி திரள்வதை எப்படி ஆர்எஸ்எஸ் பொறுத்து கொள்ளும்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகமான சாகாக்கள் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய சாகாக்கள் இருக்கக்கூடிய மாநிலம் இது. தென்னிந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளம். சரியா? அங்கே அரசியல் கட்சி ரீதியாக அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இடங்கள் எதுவும் இல்லை. ஆனால் சாகாக்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. 10,000த்திற்கும் அதிகமான சாகாக்கள். இந்த சாகாக்களில் சமீப காலமாக கூட்டம் இல்லை. மாணவர்கள் செல்ல மாட்டேங்கிறாங்க, இளைஞர்கள் செல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க பாலகோகுலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை நடத்துகிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உள்ளே வச்சு என்ன பேசுவாங்க. சாகாக்களில் என்ன பேசுவாங்கிறது நமக்கு தெரியாதா? ஆனால் இன்றைக்கு கேரளாவினுடைய சாகாக்கள் வெறிச்சோடி கிடக்கிறது. அங்கிருந்த மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாரும் எங்கே போகிறாங்க? வேடனுடைய பாடலை கேட்பதற்காக போய்கொண்டிருக்கிறார்கள். பொறுக்குமா ஆர்எஸ்எஸ்க்கு? அதனால தான் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பலை சார்ந்த, பாஜகவை சார்ந்த ஒரு நபர் என்ன பேசுகிறார் தெரியுமா? பட்டியலின இனத்தை சார்ந்தவனுக்கு அவன் வேலையை பாருங்கள். எதுக்கு அவன் பாட்டு பாடுறான்? எதுக்கு அவன் ரேப் பாடுறான் அப்படின்னு கேட்டுறாங்க. பட்டியலினத்தை சார்ந்தவன், பழங்குடியினத்தை சார்ந்தவன், அவன் இப்போ தேன் எடுத்துகிட்டு இருக்கணும் போல இருக்கு இல்லையா? இப்போ பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இதைத்தான் செய்யணும்னு சொல்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ்காரர்கள் யார்? சங்க பரிவாரங்கள் யார்? அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கு கேரள சமூகம் ஒட்டு மொத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த ரேப் அப்படின்னா என்னென்னு தெரியும்? ரிதம் ஆஃப் பொயட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரேப் அப்படிங்கிறது நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்களை மீட்டெடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இசை வடிவம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா? குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பினத்தை சார்ந்த மக்கள் அடிமைகளாக்கப்பட்ட போது அதிலிருந்து தங்களை விடுவிப்பதற்காக அதை ஒரு ஆயுதமாக மாற்றுவதற்கான ஒரு இசை வடிவமாக ரேப்பை வடிவமைத்தார்கள் என்று ஆனால் இன்றைக்கி அதை பல்வேறு வடிவங்களில் பல பேர் பலவிதமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது வேறு. ஆனால் இந்த வடிவத்தில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சங்க பரிவாரங்களுடைய ஆட்சி காலத்தில் கூடுதலாக நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு சமத்துவமின்மையை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நபராக வேடன் இருக்கிறார். அதனால தான் இப்போ என்னென்னா மிகப்பெரிய அளவில் அவருக்கு எதிராக சங்க பரிவாரங்கள் களத்தில் வந்திருக்காங்க. சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வேடனை கோயில்களில் பாட விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கோயில்களில் ஒரு நபரை பாடணும் பாடக்கூடாது அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு சங்க பரிவாரங்கள் யார்? மக்கள் தீர்மானிக்கட்டும். உங்கள் கையில் இந்துக்களுக்கான அதிகாரத்தை யார் கொடுத்து வச்சுருக்கிறா? அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். மோடி அதிகபட்சமாக இந்தியாவில் வெற்றி பெற்றது கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில். அன்றைக்கி அதிகபட்சமாக மோடி பாஜக வாங்கிய வாக்கு என்பது 31%. இந்தியாவில் இருக்கக்கூடிய 69% இந்துக்கள் மோடியை, ஆர்எஸ்எஸ்ஸை, பாஜகவை எதிர்க்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்துக்களுக்கு நான் தான் சொல்லிட்டு வந்தால் மக்கள் விரட்டி அடிப்பார்கள் இல்லையா? கோயில்களில் யார் பாடணும், என்ன பாடணும், யாரை பாட வைக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது அந்த கோயிலை சார்ந்த மக்கள், பொதுமக்கள். அதை தான் பண்ணணும். அதனால் இன்றைக்கி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட சங்க பரிவாரர்கள் வந்திருக்காங்க. அதற்கு எதிராகவும் மக்கள் மிகப்பெரிய அளவில் கொதிநிலையில் வந்திருக்கிறாங்க. கோயில்களில் நாங்கள் பாட வைப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேடன் இன்றைக்கு செய்து கொண்டிருப்பது என்ன? டாக்டர் அம்பேத்கர் அன்றைக்கு செய்ததைத்தான் இன்றைக்கு வேடன் செய்து கொண்டிருக்கிறார். அம்பேத்கர் என்ன செய்தார்? அம்பேத்கர் இந்த சமூகத்தில் நிலவி வரக்கூடிய இல்லையா மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக பேசியும் எழுதியும் வந்தவர்.
கலகக் குரல் மூலம் மக்களுடைய சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருந்தவர். அவருடைய வேலையை தான் இன்றைக்கு வேடன் செய்து கொண்டிருக்கிறார். வேடன் செய்து கொண்டிருப்பதை பொறுக்க முடியவில்லை. ஏன்னா இந்த சாதிய பாகுபாடு இந்திய சமூகத்தில் எந்த காலம் வரையிலும் இருக்கிறதோ அந்த காலம் வரையிலும் தான் ஆர்எஸ்எஸ்ஸால் உயிர் வாழ்ந்திருக்க முடியும், சங்க பரிவாரங்களால் உயிர்ப்போடு இருக்க முடியும். அதனால் அதை உடைப்பதற்கான எந்த முயற்சியையும் இவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள். நீங்கள் உலகத்தில் உங்களுக்கு சேர்ற இந்த மாதிரி சமூகத்தில் நிலவக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக இப்போ பாப் மார்லி பாடியிருக்கிறார், நமக்கு தெரியும். இந்தியாவில் சப்தராஷ்மி நாடகங்கள் நடத்தியிருக்கிறார் இல்லையா? கலையை ஆயுதமாக்கியவர்கள் அவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பல நேரங்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இல்லை, இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ வேடன் இன்றைக்கு தனக்கு இருக்கக்கூடிய தன்னுடைய கலையை இன்றைக்கு ஆயுதமாக்கி இருக்கிறார். ஆனால் வேடன்ட்ட சங்க பரிவாரங்கள் என்ன சொல்கிறாங்க, நீ ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவன், நீ உன்னுடைய வேலையை பாரு, அது போதும். நீ எதுக்கு ரேப் பாடுற, நீ எதுக்கு மக்களை ஒன்று திரட்டுற, உன்னுடைய வேலை என்ன, அதை நீ பாரு. அதாவது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அதாவது செருப்பு தைக்கக்கூடியவன் மகன் செருப்பு தைச்சிக்கோ, துணி துவைப்பவருடைய மகன் துணி துவைச்சிட்டு இருந்துக்கோ, மலம் அள்ளக்கூடியவனுடைய மகன் மலம் அள்ளிக்கொண்டே இரு, இதுதான் சரி. மற்ற நீ டாக்டருக்கு ஆசைப்படலாமா? இப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு தானே, இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு தானே. இதை வேடன் கேள்வி கேட்குற. அதனால தான் வேடன்ட்ட கேட்குறாங்க, ஒரு பழங்குடியினத்தை சார்ந்தவன் நீ எதுக்கு ரேப் பாடுற அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், ஆர்எஸ்எஸ் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே செல்லுபடியாகவில்லை. ஆர்எஸ்எஸ் சாகக்களில் ஆள் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாரும் வேடனுக்கு பின்னால் போகிறார்கள். எந்த ஒரு கூட்டத்தில் அவர் ஒரு பாட்டு பாடினாலும் அங்கே லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வருகிறார்கள். எப்படி பொறுத்து கொள்வார்கள்? அதனால தான் இப்படிப்பட்ட வேலைகளை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இதையும் முறியடித்து வேடன் மக்கள் கலைஞனாக, மக்களின் புரட்சி பாடகனாக அவர் மேலும் மேலும் பாடிக்கொண்டே இருப்பார். மக்கள் அவரை காப்பாற்றுவார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன்.